भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம். அதுல முனிவர்களெல்லாம் அந்த சுகமுனிவருக்கும் பரீட்சித்து மன்னருக்கும் நடக்கக்கூடிய உரையாடலுக்கு எல்லாரும் சேரறாங்க. ரொம்ப அழகான பகுதி பாகவதத்துல. ஆயிரக்கணக்கான முனிவர்கள், துறவிகள், முமுக்ஷுபிகி, மோட்சத்தை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல கூடுறாங்க. ஏன்னா பரீட்சித்து மன்னருக்கு சாபம் கிடைத்து விட்டது. சில நாட்களில் தன்னுடைய உயிரை துறந்து விடுவார். அப்ப அவருக்கு கடைசியாக சில கேள்விகள் இருக்கிறது. பரமார்த்தத்தை பற்றி, வாழ்க்கையின் மெய்ஞானத்தை பற்றி சில கேள்விகள் இருக்கிறது. அதுக்கு பதில் சொல்லுவதற்கு ரொம்ப தகுதி பெற்ற சுகமுனிவர் வந்திருக்கிறார். அந்த உரையாடல் நஷ்டப்பற்றக்கூடாது என்று சொல்லி முனிவர்கள் ஆவலுடன் விருப்பத்துடன் வந்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். சாதாரண மனிதர்கள் வரலங்க. 16,000 துறவிகள் தான் அங்க அந்த கங்கையின் கரையில ஒன்றாக கூடியிருக்கிறார். அதுல குடும்பஸ்தர்கள், பெண்கள், குழந்தைகளே கிடையாது. அத்தனை பேரும் துறவிகள் தான். ஏன்னா இந்த உரையாடலை நம்ம விட்டுறக்கூடாது, ரொம்ப முக்கியமான உரையாடல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க வந்திருக்காங்க. நமக்கும் அந்த ஒரு ஆவல் இருக்கு. அதை சரியாக பயன்படுத்தலைன்னா அது என்ன ஆயிரும்னா வதந்திகளை கேட்கும் ஒரு விருப்பமாக மாறிவிடும். என்னாச்சுன்னு தெரியுமா? அந்த வீட்டுல இது நடந்தது, இவருக்கு இப்படி நடந்தது, அந்த அரசியல்வாதிக்கு இது நடந்தது, சினிமா நட்சத்திரத்திற்கு இது நடந்தது அப்படின்னா மனிதர்களுக்கு அது தெரிந்து கொள்வதற்கு பெரிய விருப்பம். அதைத்தான் வியாபாரமாக எல்லா டிவி, ரேடியோ, பேப்பர், அந்த துறைகள் எல்லாம் அதைத்தான் வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்கக்கூடிய விருப்பம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அதுவும் என்ன உள்ளுக்குள்ள ஆசைனா, மற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதை பற்றி நம்ம கேட்கறதுக்கு விருப்பம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில நடந்த தோல்விகளை கேட்பதற்கு தான் விருப்பம். என்ன தோல்விகள் நடந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அங்க வீட்டுல என்ன தவறுகள் நடந்தது, என்ன துரோகம் நடந்தது, அதை கேட்கத்தான் மனிதர்களுக்கு விருப்பம். ஆனா இந்த குணம் எங்கிருந்து வருது? ஆன்மீக தத்துவங்கள், ஆத்ம தத்துவம், ஆன்மீக செய்திகளை கேட்கக்கூடிய விருப்பம் ஆன்மாவுக்கு இருக்கிறது. ஆனா பௌதீக உலகத்தில் அது தவறான இடத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். பாகவதத்துல கோபிகைகள் சொல்றாங்க, உங்களுடைய கதைகள் தான் எங்கள் உயிர் என்று சொல்லுகிறார். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம், உங்க கதா அமிர்தம் தான், அமுதம் தான் எங்களுக்கு உயிர்.
எவ்வளவுக்கு பகவானுடைய கதைகளை கேட்க அந்த விருப்பத்தை வளர்த்தி கொள்ள நம்ம முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு மனம் லௌகீக விஷயத்துல போகாது. ஆனா இல்லைன்னா என்ன நடக்கும்? மனசு பூரா லௌகீகமா அவங்க வீட்டுல என்ன நடந்தது, இங்க என்ன தவறு நடந்தது, அது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது. ஒரு ஆன்மீக குரு ஒரு மனிதர்கிட்ட சொல்றாரு, அவர் நிறைய மது அருந்துவார், குடிச்சு குடிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறார். உடனே மருத்துவர் ஆன்மீகவாதி சொல்றாரு, ஏப்பா குடிக்காத, நீ இப்படியே தினந்தோறும் குடிச்சேன்னா நீ நரகத்துக்கு போயிருவ. உடனே அந்த மது வருந்துற சொல்ற அந்த குடிகாரன் சொல்றான் ஆன்மீக குரு கிட்ட, குருநாதா, எங்க அப்பாவும் எப்பவுமே குடிப்பாரு, அவரும் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போயிருப்பார். எங்க தாத்தாவும் குடிப்பாரு டெய்லி, அவரும் நரகத்துக்கு தான் ஏன் போவாரு. எங்க சித்தப்பா மாமா குடும்பத்துல எல்லாருமே குடிப்பாங்க, எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. அப்ப எங்க சொந்தக்காரங்க பூரா அங்கதான் இருக்காங்களா, அப்படின்னா நானும் போயிடுறேன் அப்படின்னா. சரி எது தவறு எது என்று வேறுபாடு கூட அறியாத உலகம் மனிதர்கள். பகவானை பற்றி எந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பகவானுடைய தலைப்புகள், செய்திகள், லீலைகள் இதுல நாட்டம் அதிகமாக இருக்கும். அதுல நாட்டம் வந்துருச்சுன்னா பௌதீகமான பிடி குறைந்து விடும். அப்ப இங்க சுகமுனிவரும் பரீட்சித்து மன்னரும் கங்கை கரையில் பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அங்க வந்திருக்காங்க. ஏன்னா இந்த தலைப்பு முக்கியம். இப்போ நான் ஒரு சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம எல்லாருமே லௌகீகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். சிலர் ஓய்வு பெற்றவர்கள், சிலர் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், சிலர் வியாபார துறைகளில் இருக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், மருத்துவர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள், குழந்தை குட்டி பேர் எல்லாம், கார் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவு நம்மனால சம்பாதிக்க முடிந்தும் நம்மளுடைய வாழ்க்கையில 100% நிம்மதியாக இருக்கிறோமா? அதான் கேள்வி. 100% நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறோமா? எவ்வளவு இருந்தாலும் மனிதனுக்கு அந்த நிம்மதி கிடையாது. அது பாகவதம் ரொம்ப எளிமையா சொல்லுது, பகவானுடைய தலைப்பை பேசிக்கொள்ள வேண்டும், பகவானுடைய தலைப்புகளை பற்றி விவாதிக்க வேண்டும், அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், புரிய வேண்டும், உணர வேண்டும். இதை செஞ்சுக்கிட்டாலே போது உண்மையான திருப்தி அங்கிருந்து தான் வருது. பகவானுடைய தலைப்புகளில் இருந்துதான் திருப்தி வருகிறது. ராமாயணம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் ராமநவமி நடந்தது. ராமாயணத்துல ஒரு அழகான பகுதி. என்ன பகுதி? 2 முறை சீதா பிராட்டியை காட்டுக்கு கொண்டு போனாங்க. முதல் முறை ராவணன் கொண்டு போய் அசோகவனத்துல ஒரு 7-8 மாசம் சிறை கைதியாக வைத்து விட்டார். அசோகவனத்துல கைதியாக வைத்து விட்டார். அதுக்கப்புறம் கர்ப்பிணியான சீதா பிராட்டியை லக்ஷ்மணனே கொண்டு போய் காட்டுல 12 வருடம் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு வண்ணான் தவறாக பேசினான் என்று சொல்லி 2வது முறை கர்ப்பிணியாக, நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சீதா பிராட்டியை கொண்டு போய் காட்டுல விட்டாங்க. அங்க வால்மீகி முனிவர் தன்னுடைய ஆசிரமத்துல கொண்டு போய் சீதா பிராட்டியை 12 வருடம் தங்க வைத்தார். அங்க குழந்தைகள், லவகுஷன் என்ற குழந்தைகளும் பிறந்தது. 2 முறை சீதா பிராட்டி வனத்துக்கு, காட்டுக்கு போயிட்டாங்க. முதல் முறை ராவணனிடம் சிறை கைதியாக, 2வது முறை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துல தஞ்சம் புகுந்து போனாங்க. 2 தடவை போனாங்க. 2 தடவையும் ராமரை விட்டு பிரிந்த விரகம் அவங்கனால தாங்க முடியாத விரகமாக இருந்தது. அசோகவனத்துல ராவணனின் கைதியாக புலம்பி புலம்பி அழுது அழுது, பிரபு என்னை காப்பாற்றி விடுங்கள், உங்கள் திருவடியில் என்னை கொண்டு போய் சேர்த்திருங்க, என்னால முடியல என்று அழுது புலம்பி
உறக்கத்தை துறந்து உணவை விடிந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அசோகவனத்துல சீதா பிராட்டி. அப்ப அவங்க ஆசை பூராமே ராமரின் திருவடியில் போய் சேர வேண்டும் என்று. அவங்களால அங்கிருந்து ஓடவும் முடியாது. ஒரு தீவு, இலங்கை என்ற தீவுல அசோகவனத்துல கொண்டு போய் அதுவும் சுத்திய அரக்கிகளை வைத்து கைதியாக வச்சுட்டாங்க சீதா. ஓடவே முடியாது. ஆனா அவங்க ஆசை பூரா ராமரிடம் போய் சேர வேண்டும் என்றுதான். இரண்டாவது, நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சீதையை லக்ஷ்மணன் கொண்டு போய் காட்டுல, உங்களை பற்றி மக்கள் தவறாக பேசுகிறார்கள், ராமரின் அரியணையில அரண்மனையில இருந்தீங்கன்னா அவருக்கும் கெட்ட பேரு என்று சொல்லி விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா அங்க சீதா பிராட்டியை கைதியாக வைக்கவில்லை. வால்மீகி ஆசிரமத்தில் அவர் அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தார். சீதா பிராட்டி அங்க இருந்தாங்க. ஆசிரமத்துல முனிவர்களுக்கும் வால்மீகி குருநாதருக்கும் என்னெல்லாம் பணிவிடை செய்ய முடியுமோ அந்த பணிவிடையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். 2 குழந்தைகளை பெற்றார்கள். லவகுஷன் வளர்த்துனாங்க. அப்பவும் ராமரை பிரிந்து விரகத்திலே இருந்தாங்க. ஆனா ராமருடைய திருவடியில போய் சேரணும்னு அவங்க ஆசைப்படல. அவருடைய நினைவு மட்டுமே போதும் என்று நினைத்திருந்து விட்டார்கள். ஆனா அசோகவனத்தில் இருக்கும் போது எப்ப அவர்கிட்ட திரும்பி எப்ப போவேன் என்று அழுது காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா வால்மீகி முனிவர் கிட்ட ஆசிரமத்துல வந்த உடனே ராமர் திருவடியில திரும்பி போகணும் என்ற ஆசை இல்லை. அவர் நினைவுகள் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ ஆன்மீகத்துல பகவானுடன் சேர்ந்து இருக்கும் இன்பத்தை விட பிரிந்து இருக்கும் இன்பம், அந்த இன்ப சுமை உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. 12 வருடம் விரகத்தை அனுபவித்தார்கள் சீதா பிராட்டி. பாகவதத்திலும் கோபிகைகள் எல்லாம் அந்த விரகத்துல தான் இருந்தாங்க. பகவானுடைய கதைகள், நினைவுகள் மட்டுமே போதும் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார். அப்போ இங்க முனிவர்கள் பகவானை பற்றி கேட்க வேண்டும். இந்த தலைப்பு தான் உயர்ந்த தலைப்பு, இந்த தலைப்பு தான் சிறந்த தலைப்பு, இந்த விஷயங்கள் தான் மனிதனுக்கு ஒரு நிம்மதியை தரும். அப்ப கலிகாலத்துல கிருஷ்ணரை பார்க்கணும்னு நம்ம யாருக்கும் ஓடி அங்கெல்லாம் தேட வேண்டிய தேவையே இல்லை. கிருஷ்ணரை பற்றி படிப்பது, கிருஷ்ணரை நினைப்பது, அவருடைய நாம ஜபத்தை செய்வது, இது செஞ்சாலே நம்ம பகவானோட தான் இருக்கிறோம். எந்த வேறுபாடும் கிடையாது. யாரெல்லாம் பகவானை நினைவு கூர்ந்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பகவானுடைய புத்தகங்கள் படிக்கிறார்களோ, அவருடைய நினைவாக இருக்கிறார்களோ, அவங்க பகவானோடத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது சீதா பிராட்டி ராமாயணத்துல உணர்த்தி விட்டார்கள். நான் பிரியவே இல்லை ராமர் கிட்ட இருந்து. அசோகவனத்தில் இருந்த போது அந்த பிரிவை நான் அனுபவித்தேன். இப்ப நான் பிரியவே இல்லை, அவர் நினைவிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இனி திரும்ப போய் அரண்மனையில் அவர் பக்கத்துல உட்கார்ந்தா ஊர் மக்கள் தவறாக பேசுவார்கள். அந்த அவதூறு அவருக்கு கேட்க வேண்டும். நான் இப்ப அவர் நினைவிலேயே இருக்கிறேன். ஸ்மரணை, பகவானுடைய ஸ்மரணை கலிகாலத்துல ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் உட்கார்ந்து கிருஷ்ணா அப்படின்னு பகவானை நினைச்சிட்டோம்னா நம்ம பகவான் கிட்ட தான். அந்த ஸ்மரணைக்கு அவ்வளவு பலம். பிரகலாதர் சொன்னாரு, அவங்க இரண்யன் கேட்கிறாரு, அவங்க அப்பா இரண்ய கஷிப்பு, எங்க உன் ஹரி 24 மணி நேரம் ஹரி ஹரி ஹரின்னு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறியே, எங்க உங்க ஹரி? உன்னை எப்ப பாதுகாப்பார்? பிரகலாதர் சொல்றாரு, அரக்கர்களின் தலைவனான அப்பா நான் அவர்கிட்ட இருந்து பிரியவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பிரிஞ்சாதானே? நான் அவரை ஒரு நிமிஷம் கூட பிரியவே இல்லை. பக்தர்கள்ல 2 விதமா. பகவத்கீதை சொல்ற பக்தர்கள் யாரு? மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமை வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, மன்மனாபவ, மனதால நீ என்னை நினைத்து கொண்டே இரு. மத் பக்தா, நீ என் பக்தனாக மாறிவிடு.
மத்யாஜி, நீ என்னை பூஜை செய்ய ஆரம்பி. மத் நமஸ்குரு, நீ என்னை நமஸ்காரம் பண்ணு, நீ என்னுடனே வாழ்கிறாய் அப்படின்னு சொல்ற. என்னை நினைச்சுக்கோ, என்னை பூஜை செய், என்னை வணங்கு, எனக்கு தொண்டு செய், நீ என் கூடவே இருக்கிற அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனா இதே ஸ்லோகத்தை கிருஷ்ணர் போய் கோபிகைகள் கிட்ட சொன்ன உடனே என்ன சொல்றார் கிருஷ்ணர்? என்னையே நினைத்து கொண்டிரு, என்னையே இது செய். அப்ப கோபிகைகள் சொல்றாங்க, இந்த ஸ்லோகமெல்லாம் இங்க பலிக்காது. ஏன்னா உங்களை மறந்தா தானே நினைக்கிறக்கு இல்லையா? பகவானை பற்றி மறந்தவன் தானே பகவானை நினைக்க வேண்டும். நாங்க மறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எங்க நினைக்கிறது? நாங்க பகவத்கீதையெல்லாம் தாண்டியாச்சு. லௌகீக வாழ்க்கையில பகவானை மறந்து பௌதீகத்துல இருக்கிறவர்கள் தான் பகவானை நினைக்க வேண்டும். நாங்க 24 மணி நேரம் உங்களையே நினைச்சு அந்த பிரிவுல வாடிக்கொண்டிருக்கிறோம். இனி அதுக்கு மேல எங்க நினைக்கிறது? மறக்கவே முடியலையே. கோபிகைகளின் நிலை வேற. அந்த நம்மெல்லாம் ஆரம்ப நிலையில இருக்கிறோம். அதனால எவ்வளவு அதிகமாக நம்ம மனதில் பகவானை பற்றிய செய்திகள், தலைப்புகள் இதை நிறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைச்சுக்கணும். விட்டுட்டோம் தேவையில்லாத விஷயங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம புலன்களுக்கு அப்படியே செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அங்க இது நடந்தது, இவருக்கு அது நடந்தது, அவருக்கு இது நடந்தது. ஒரு நிமிஷம் நம்ம விட்டோம்னா நம்ம மனசுக்குள்ள தேவையற்ற பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள். அப்ப அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில எல்லா துறவிகளும் சேர்ந்திருக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்துல என்னன்னா பெரிய பட்டியல். யார் அந்த துறவிகள்? நாரதர், வியாசர், பெரிய பெரிய மகா துறவிகள், சப்த ரிஷிகள், அவங்க தான் வந்திருக்காங்க. சாதாரணக்காரங்க கிடையாது. இந்த தலைப்பை கேட்பதற்காக அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. 2 கைகளையும் கூப்பி அப்படியே வணங்கிக் கொண்டே பரீட்சித்து மன்னர் அவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்து கொண்டிருந்தார். துறவிகள்லாம் ஆயிரக்கணக்கா அங்க கூடுறாங்க இந்த பேச்சுவார்த்தையை கேட்கிற. எழுந்து நின்றுச்சு 2 கையையும் வணங்கி கொண்டு அந்த துறவிகளை எல்லாம் இது பண்றார். ஏன்னா உங்களுடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு இந்த பௌதீக கடல், சம்சார சாகரம், பிறவி பெருங்கடல் என்று சொல்லுகிறார்கள், அந்த பிறவி பெருங்கடலை தாண்ட முடியும் அப்படின்னு அவர் நிற்கிறார். அதுக்கப்புறம் சுகமுனிவர்கிட்ட சொல்றாரு, நாங்க எங்க குடும்பத்துல பெரிய பெரிய ராஜ ரிஷி மன்னர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஒரே நிமிஷம் அந்த ஸ்லோகா நம்பர் யாராவது சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? 1 பாகவதம் முதல் காண்டம். ஒரே நிமிஷம் அந்த ஓகே ஓகே பண்ணிருங்க. பாகவதம் முதல் காண்டம் 9 நினைக்கிறேன். ரைட். 1 19 18 சரி, 1 19 18. பிரபஞ்சத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் பின்வரும் மாமுனிவர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். அத்ரி, சவனர், சரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு, வசிஷ்டர், பராசரர், விஸ்வாமித்ரர், அங்கீரர், பரசுராமர், உதத்தியர், இந்திர. பாருங்களேன், சாதாரண மனிதர்கள் கிடையாது. பரசுராமர் அவர் அவதாரமே. அவரே பகவானுடைய அந்த செய்திகளை கேட்பதற்காக அவர் அங்க நிற்கிறார், உட்கார்ந்திருக்கிறார். பரசுராமர். அப்புறம் யாரு? பராசரர். பராசரர் யாரு? சுகமுனிவர் பேச போறாரு. சுகமுனிவருடைய தந்தையார் வியாசர். அந்த வியாசரின் தந்தையார் பராசரர். இப்ப அங்க பக்கத்திலேயே உங்களுக்கு அந்த படம் இருக்கு பாருங்க. அந்த படத்துல எங்கேயாவது பெண்கள், குழந்தைகள், சாதாரண வியாபாரிகள், மருத்துவர் யாராவது இருக்காங்களா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா பூரா துறவிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறார்கள். அடுத்த ஸ்லோகம் மாதாஜி, அடுத்த ஸ்லோகம்.
அந்த மிக உயர்ந்த தலைப்பை பற்றி பேச போகிறார்கள். அங்க அந்த பரீட்சித்து மன்னர் வெவ்வேறு முனிவர்களின் வம்சங்களை மற்றும் பல தேவ ரிஷிகள், ராஜரிஷிகளும் மற்றும் அருணாதயர்கள் எனப்படும் அரச விசேஷ பிரிவை சேர்ந்தவர்களும் அங்கு கூடியிருந்தனர். அவர்கள் அனைவரையும் அவர் சிரம் தாழ்த்தி வணங்கி நன்கு வரவேற்றார். அந்த எளிமை என்று சொல்வது இதயத்திலிருந்து வரணும். ஏன்னா இந்த துறவிகள் மனதால் ஆசைப்பட்டாலே போதும், ஒரு மனிதன் அவனுடைய அனைத்து பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கும். 3 விதமாக நமக்கு மேல இருந்து கருணை வரும். 3 விதமாக கருணை கிடைக்கும். எப்படி? சாதனா சித்தி, கர்ம சித்தி, அதுக்கப்புறம் என்னது, சாதனா, கர்ம, கருணா. 3 விஷயம். ஒன்று, நம்ம பூர்வ ஜென்மத்துல நம்மளுடைய முன் ஜென்மங்கள்ல நிறைய தியாகம் எல்லாம் பண்ணி பகவானுக்கு தொண்டெல்லாம் செஞ்சு சேவைகள் எல்லாம் செஞ்சு தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சு இப்படி இருந்தோம்னா அடுத்த பிறவியில பக்தனாக பிறக்க வாய்ப்பு உண்டு. 2வது, சரி ஜபம் நல்லது என்று தெரிந்து கொண்டு பல்லை கடித்து கொண்டு தினமும் காலையில் எந்திரிச்சு 16 மாலை கவனத்தோட ஜபம் பண்ணி அப்படியெல்லாம் சாதனை, ரொம்ப பலமான சாதனை செய்தால் அவர்களுக்கும் உயர வாய்ப்புண்டு. ஆனா 3வது பிரிவு கருணை. அந்த இறைவனை இதயத்தில் சுமக்கக்கூடிய ஒரு மகாபக்தன் நம்மளை பார்த்து கிருஷ்ணா இவருக்கும் பக்தி கொடு என்று பிரார்த்தனை செய்தாலே போதும், நமக்கு பக்தி கிடைச்சிடும். 3 விதம் பாருங்க. முன் ஜென்மத்துல ரொம்ப நம்ம இதெல்லாம் செஞ்சிருந்தா அதன் காரணமாக இந்த பிறவியில பக்தி கிடைக்கும். 2வது, சாதனைகள், நம்ம ஜபம் தபத்தை ரொம்ப பலமாக செஞ்சால் அதன் காரணமாகவும் பக்தி கிடைக்கும். 3வது, ஒரு மகாபக்தன் நம்மளை பார்த்து கிருஷ்ணா இவருக்கும் பக்தி கொடு என்று பிரார்த்தனை செய்தாலே போதும், நமக்கு பக்தி கிடைச்சிடும். இதுல ஈஸி எது? 1வதா 2வதா 3வதா? 3வது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. மகாபக்தர்களுக்கு சேவை செய்து அவர்களுடைய என்ன சொல்றது அன்பை பெற்றுக்கொண்டாலே பக்தி கிடைச்சிடும். இதெல்லாம் அறிந்தவர் தான் பரீட்சித்து மன்னர், சாதாரண மனிதர் கிடையாது. இதெல்லாம் அறிந்தவர் பரீட்சித்து மன்னர். அதனால இந்த துறவிகள்லாம் சேர்ந்த உடனே 2 கைகளையும் அப்படியே வணங்கி கொண்டு அவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்துகிறார். அப்புறம் சொல்றார், சுகமுனிவரிடம் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எங்க அப்பா, தாத்தா, மூதாதையர்கள் எல்லாருமே ராஜ ரிஷிகள், சாதாரண மனிதர்கள் கிடையாது. அதாவது வாழ்க்கையில எல்லா துறையிலையுமே தியாகம் என்று ஒன்று உண்டு. மருத்துவர் என்றால் பணத்தை விட அந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆசிரியர் என்றால் பணத்தை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அரசியல்வாதி என்றால் மக்களுக்கும் நாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, அந்த காலத்துல சில வேலைக்கு மட்டும் வெள்ளை துணி கொடுத்துருக்குறாங்க. அரசியல்வாதிக்கு வெள்ளை, மருத்துவர்களுக்கு வெள்ளைக்கோட்டு, நர்ஸுக்கு வெள்ளை, ஆசிரியர்கள், அந்த காலத்துல ஆசிரியர்களும் வெள்ளையும் சொல்லையுமா தான் இருந்தாங்க, இப்பெல்லாம் மாறி போச்சு. சில வேலைக்கு மட்டுமே வெள்ளையை ஆடை கொடு. ஏன்னா அந்த வேலையில தியாகம் என்ற ஒரு மனப்பான்மை உண்டு. அங்க அவங்க வேலை மட்டும் செய்யல, இனி ஒரு தலைமுறையை வளர்த்தி கொண்டு வருகிறார்கள், பாதுகாக்கிறது. அதே நேரத்தில் ஒரு கார் ரிப்பேர் பண்ற கூடயும் வெள்ளை போடணும்னு தேவையில்லை. அவன் இங்க தியாகம் ஒன்றும் பண்ணல. அந்த கார் ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால உலகத்துக்கு பெரிய நன்மையெல்லாம் நடக்க போறதில்லை. ஆனா ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லி கொடுக்கும் போது, ஒரு மருத்துவர் சீக்காளியை காப்பாற்றும் பொழுது, ஒரு தாயை காப்பாற்றும் பொழுது உலகத்துக்கு பெரும் நன்மையை செய்கிறார். அப்ப பரீட்சித்து சொல்றார், முனிவர்களே, எங்கள் வம்சத்தில் உள்ளவர்கள், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சாதாரணவர்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே ராஜ ரிஷிகள். கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்,
எல்லாத்துக்கும் மேல பகவானுக்கு முக்கியத்துவம். அப்படிப்பட்ட மன்னர்கள் வம்சத்துல வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்ததும் உங்களுடன் பழகினதும் தன் பெரும் ஆசீர்வாதம், அதே ஒரு அனுக்கிரகம் அருளாக கிடைத்துள்ளது. எனக்கு மரணத்தை பற்றிய கேள்விகள் எனக்கு இருக்கு, அதுக்கு பதில் தாங்கன்னு சொல்லி அவ்வளவு பணிவுடன் கேள்வியை கேட்கிறார். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், எப்படி ஒரு உயர்ந்தவர்கள்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, சேவைகள் செய்து வினயத்துடன் கேள்வி கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அவங்க இதயத்தில் இருந்து ரகசியமான அந்த பதில் வெளியே வரும். அது என்ன? பகவானை பற்றிய ரகசியங்கள் வெளியே வரும். பாகவதத்தின் மிக அழகான பகுதி. ஹரே கிருஷ்ணா. மறுபடியும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.